ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் உங்களுக்கு 10th அண்ட் 12th குவார்ட்லி எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளானரில் டே 8ல் இருக்கோம் நம்ம இன்னைக்கு. ஸோ இந்த டே 8க்கான கொஷின்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் 7th டேக்கான ஸ்டடி பிளானரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 14/8/2025 தேர்ஸ்டே அன்னைக்குன்னு 7 PM to 10 PM ஸ்கூல் ஒர்க்கு. சரியா? ஸ்கூல் லெவலில் படிச்சுக்கோங்க. அப்புறம் 15/8/2025 ஃப்ரைடே அன்னைக்குன்னு இது உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. நிறைய பேருக்கு ஹாலிடேயாக இருக்கும். பட் ஒரு சில நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்பெஷல் கிளாஸஸ் வைப்பாங்க. ஸோ அதனால் நான் ரெகுலராக கொடுக்கக்கூடிய டைம்லேயே உங்களுக்கு ஸ்டடி பிளானர் கொடுத்துருக்கேன். ஸோ இதையே நீங்கள் இனி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் உங்களுக்கு லீவ் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் ஃபுல் டே கொடுக்குறேன். சரியா? ஓகே, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 4:20 AM 5:20 AM வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம்ல கிளாஸ் 10th சோசியல்ல சாப்டர் 1ல் ஷார்ட் ஆன்சர்ல ஒரு 3 கொஷின்ஸ். வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர்? பதுங்கு குழி போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? லிஸ்ட் அவுட் எனி 2 காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரௌதா? ப்ரௌதா என்றால் என்ன? டீடைல்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ். ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துகளை கோடிட்டு காட்டுக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். பன்னாட்டு சங்கத்தின் அமைப்பை விவரிக்கவும். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள். இதை படிச்சுக்கோங்க 10th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி யூனிட் 2ல ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க் 3 மார்க்ல ஷார்ட் நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன். ஹைட்ரோபோரேற்ற வினை. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க. இது புக்கில் கொஸ்டின் நம்பர் 12ல் இருக்கும். ரைட் அ நோட் ஆன் ஜியோலைட்ஸ். ஜியோலைட்டுகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. CO இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஜஸ்டிஃபை வித் எக்ஸாம்பிள். CO ஒரு ஒடுக்கும் காரணி. ஒரு எடுத்துக்காட்டுடன் இந்த கூற்றை நிறுவுக. ஹவு போரிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் இன்டு போரான் நைட்ரேட். போரிக் அமிலத்திலிருந்து போரான் நைட்ரேட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? எத்தில் போரேட் டெஸ்ட். எத்தில் போரேட் ஆய்வு. மெக்காஃபி ப்ராசஸ். மெக்காஃபி செயல்முறை. ஆலம்ஸ் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ். படிகாரங்கள் தயாரித்தல் பண்புகள் பயன்கள். கேட்னேஷன் சங்கிலி தொடராக்கம். அப்புறம் ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள். அப்புறம் இந்த புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 17 18 அது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். அடுத்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா காமர்ஸ். சரியா? 5th சாப்டர் காமர்ஸ் 5th சாப்டரில் நமக்கு ஒரு 2 2 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, 2 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? இதை படிச்சுக்கோங்க. அடுத்த டைமிங் 5:25 AM 6:25 AM வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமிங்கில் மேத்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் 2nd சாப்டரில் சீக்வன்சஸ் டாப்பிக்கில் 5 மார்க்கில் ஒரு சம் 2.4ல் 6th சம்மு. 2 மார்க்கில் உங்களுக்கு அதே டாப்பிக்கில் 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் 3 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 5 மார்க்ல ஒரு எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் ஒரு எக்ஸாம்பிள். அதே 2 மார்க் 3 மார்க்ல பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல 2.3 எக்ஸசைஸ்ல ஒரு 3 ப்ராப்ளமும், கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸசைஸ்ல ஒரு 5 சம்ஸ், எக்ஸாம்பிள்ல ஒரு 4 சம்ஸ். சரியா? ஸோ இதை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அக்கௌண்டன்சி சாப்டர் 3ல தியரியில் புக் பேக் கொஸ்டின் நம்பர் 1 2 3 மார்க்கில் 1 2, ப்ராப்ளம்ஸில் இல்லஸ்ட்ரேஷனில் கொஸ்டின் நம்பர் 2 4 5, எக்ஸசைஸில் புக் பேக் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5. அடுத்து 6:30 AM 7 AM வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைமிங்கில் நம்ம இங்கிலீஷ் ரெகுலராகவே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம போயம் 2னுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சுக்கிறோங்க. சரியா? ஸோ இன்னும் நம்ம 1 மார்க் மெட்டீரியல் 12th 1 மார்க் மெட்டீரியல் பெய்டு மெட்டீரியல் யாராவது வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்கி படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல வாங்கி எல்லாரும் படிப்பீங்க. அந்த பழக்கத்தை விட்டுட்டு ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். சரியா? இதான் வாட்ஸ்அப் நம்பர், மெசேஜ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.